அன்பு நேயர்களே, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தண்டிப்பதில் அரசாங்கம் குறியாக இருக்கின்றது. அதில் ஏராளமான சில தகவல்கள் கசிந்திருக்கின்றது. முதலாவதாக, ரணிலில் வழக்கை நீர்த்து போக செய்யும் சட்டமா அதிபரின் முயற்சி தோல்வி கண்டுள்ளது. ரணில் உட்பட முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் அடங்கிய திரும்ப பெறப்பட்ட மேலும் 4 வழக்குகளை மறுபரிசீலனை செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தால். இதுதான் மிகப்பெரிய சர்ச்சையாக சிங்கள தேசத்தில் ஒரு வாரங்களாக மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போய் கொண்டிருக்கின்றது. ரணில் இதில் மிகப்பெரிய தண்டனைக்கு, அதாவது இந்த குற்றச்சாட்டு நிரூபணமாயிருக்கின்றது. அதாவது நாம அடிக்கடி சொல்வது என்ன, சாட்சிகளும் ஆதாரங்களும் தடயங்களும். தடயம் மேடர் கேஸ்லானே, அப்ப இந்த மாதிரி கேஸில் இந்த இது வந்து கிரிமினல் தான். இந்த கேஸ்ல சாட்சிகளும் ஆதாரங்களும் வலுவாக எடுத்துட்டாங்க, அரசாங்கத்தை எடுத்துட்டாங்க. தனியார் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மைதானே. இப்ப அவருடைய பி ரிப்போர்ட் வெளியாயிருக்குது. இங்கதான் சந்திரன் நிற்கிறான். சந்திரனை கேட்பீங்கல்ல, இந்த ரணில் கையில சந்திரன் இருக்கிறார். இவர் மூலம் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முதல் முன்னாள் ஜனாதிபதி என்ற ஒரு புகழ்ச்சியும் எல்லாத்திலையும் அவர் முதல் தானே. பலமுறை சொத்து, பலமுறை பிரதமர், இலவசமாக 5% செலவு இல்லாம ஜனாதிபதி பதவி, எல்லாத்திலையும் அவர் தான் இருக்கிறார்ல. இப்ப அரசுலயும் அவர் தான் முதலுக்கு வருகின்றாராம் உள்ளிருந்தத்திலே. கொழும்பு இதை இப்ப வர பி ரிப்போர்ட்டை கொடுப்போம். குற்றச்சாட்டுகள் என்ன, இதுதான் பி ரிப்போர்ட். ஷோர்ட்டா சொல்லணும், நிறைய இருந்தாலும் நமக்கு ஒரு 3 வரியில. கொழும்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட காவல்துறை பி அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கே செப்டம்பர் 22, 23, 2023 ஆண்டில் வல்வாம்டன் பல்கலைக்கழகத்தில் தனது ஆத்துக்காரி, தனது மனைவி PhD பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள UK சென்றதாக கூறுகிறது. விமான கட்டணம், தங்குமிடம் மற்றும் தொடர்புடைய செலவுகளுக்காக சுமார் 16.9, கிட்டத்தட்ட 17 மில்லியன், தோராயமாக $50,000 பாக்குறாங்க பொது நிதி செலவிட்டதாக அரசாங்க பதிவுகளுடன் ஒரு தூதுக்குழு லண்டன் சென்றதாகவும், லண்டன் பயணம் வரி செலுத்துவோரால் நிதியளிக்கப்பட்ட தனிப்பட்ட மாற்றுப்பாதையாகும். இது அரசு சொத்து மற்றும் வளங்களை தவறாக பயன்படுத்தியிருக்கான சாத்திய கூறுகளை உள்ளடக்கியது என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த பி ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பி ரிப்போர்ட் என்ன, ஒருவரை நாங்கள் பிணை கேட்பதான பெயில் ரிப்போர்ட். இதான் பி அறிக்கை. பி அறிக்கை தான் வரும். அது ஒருவரை எந்த ஒரு குற்றச்சாட்டு சம்பந்தமாகவும் போலீசாரால் தாக்கல் செய்யப்படுகின்ற பி ரிப்போர்ட். அதை வச்சுத்தான் அதுல உள்ள சூட்சுமம், அதுல உள்ள முடிச்சு எடுக்க முடக்க எல்லாம் பார்த்து வக்கீலையா ஜட்ஜையா கிட்ட மோதிரம், அதை வச்சுதான் இந்த பெயில் இப்படி சொன்னால் இப்படி எல்லாம் ஓட்டோடு சொல்லி இருக்குந்தானே, அதான் பி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அப்ப ஆக நமக்கு பி ரிப்போர்ட் லீக் ஆயிட்டா வந்துட்டு 2025 ஆண்டின் பிற்பகுதியில், இந்த ஆண்டு இப்ப இது முடியுதுங்களா, இன்றைக்கு நாங்க இந்த பதிவு வைக்கிறோம். உங்களுக்கு டிசம்பர் 31 உங்களுக்கு எப்ப தாராங்களோ தெரியல, அவங்க தார நேரம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏனெனில் ஏகப்பட்ட வீடியோக்கள் பெண்டிங் இருக்குது. எதை தள்ளுறாங்கன்னு அது எனக்கு தெரியாது. அனுப்புவது என் கடமை, அவங்க போஸ்ட் பண்ணது அவங்களோட கடமை. அப்ப இந்த ஆண்டுல இறுதி வரை இன்று வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பேசி பொருளாகவும் வெளியான சமீபத்திய செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீதான வழக்கு தொடர்பது தொடர்பாக தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகின்றதாம். அங்கு அவரது சட்டக்குழுவும் சட்டமா அதிபரும் விவாதங்களை நடத்தினர். இதுதான் இப்ப அடுத்த செகண்ட் பேச்சுல வருகிறது. இதுவும் ஒரு கடந்த வாரம் இரகசியமாக நடந்த ஒரு விடயம் இப்ப எல்லாத்துக்கும் வெளியே லீக் ஆயிடுச்சு. ரணில் வழக்கை நீர்த்து போக செய்யும் சட்டமா அதிபரின் முயற்சி தோல்வி அடைகிறது என்று பரவலாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. எப்படி இப்ப இந்த சட்டமா அதிபரை ரணில் அவங்க தானே நியமனம் பண்ணினாங்க. உண்மையிலே நியமனம் பண்ணக்கூடியதுக்கு பொருத்தமான ஒருவர் இருந்தும் அதையும் தாண்டி தன்னை வீட்டோ அதிகார ஜனாதிபதி என்ற தத்துணிவிலே இந்த பதவியை பேரிங்க ரணசிங்க அவர்களை கொடுத்துக்கிறாங்க. ஆனால் சிஐடி சட்டம் அதிபரின் ஒப்புதல் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பான விசாரணைகளை தொடர்வதை குறிக்கிறது. இது எந்த ஒரு சாத்தியமான நீர்த்து போக செய்தல் அல்லது குறுக்கீட்டையும் திறம்பட எதிர்க்கிறது சிஐடி.
சட்டமா அதிபருக்கும் ரணில் வழக்கறிஞர்களுக்கும் இடையே சமீபத்திய ஒரு சந்திப்பு நடந்தது. அதில் மூத்த சிஐடி அதிகாரிகளும் அடங்குவர். இந்த கூட்டத்தின் இந்த கலந்துரையாடலின் போது விசாரணைகளை தாங்கள் சுவாதீனமாக மேற்கொண்டு வருவதாகவும், விசாரணைகளுக்காக இங்கிலாந்து செல்வது போன்ற அனைத்து விசாரணை நடவடிக்கைகளுக்கும் முன்னாடியே சட்டம் அதிபருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சிஐடி அதிகாரிகள் தெளிவுபடுத்தினார்கள் அட்டர்னி ஜெனரலுக்கு. அவருக்கு அதுல ஒரு நாம 2-3 காணொலியில நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஒரு பனிப்போர் போகுதுண்டு. அவர் என்ன பாக்குறாரு சொன்னால், அட்டர்னி ஜெனரலுக்கு ஏன் நீங்க சொல்லிட்டு சிஐடி போகணும், அவங்க சொல்ல தேவையில்லைங்க. அது அதாவது போலீசார் அவங்கள்ட்ட ஐஜிக்கு தான் சொல்லணும். அது கீழே அதுக்கு ஐஜிக்குள்ள டிஐஜி இருப்பாரு, சிஐடிக்கு பொறுப்பான டிஐஜி ஐஜி கிட்ட கலந்து ஆலோசிப்பார். நம்ம டீம் ஒன்று இப்படி லண்டன் போகுது அவர் ஓகே கொடுத்துருப்பாரு. இதை போயிட்டு அட்டர்னிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அட்டர்னி ஜெனரல் என்ன பார்த்தாருண்டா, தனக்கிட்ட வந்தால் அங்க ஏதாவது ஒரு சுழுக்கு நோடுக்கு வச்சு அதை தட்டுட பார்த்தார். அதுக்காகத்தான் அவருக்கு ஆப்பாடு சிஐடி டீம் இவருக்கு சொல்லாமே நாங்க போவோம். இதான் இந்த சித்த விளையாட்டுகள் ஒரு விளையாட்டு. பிற உயர்மட்ட வழக்குகளில் சில சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திருத்த சட்டம் அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்தி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதாவது ஒரு வழக்கேற்றினாங்க என்றால் அதுல சட்டம் அதிபருக்கு போனால் அதை அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தப்புவதற்கான ஓட்ட ஒடிசுகளை ஜாயின் ஆக்குற அங்கதான் அடுத்த சந்திரன் நிற்கிறான். இவங்க அங்கேயும் அனுப்பல, எல்லாமே சிஐடிக்குள்ளே நடக்குது எல்லா விளையாட்டும். எனக்கு தெரியும் தானே, அது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே. இவர் கொண்டு வந்த சட்டம் அதிபர் தானே. ஏதாவது சட்டத்தின் பிரகாரம் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டால் பிறகு ஜட்ஜாகிட்ட போனா அது நோண்டி ஆயிடும். அதனால அவருக்கு தெரியாமலே எல்லா சங்கதியும் நடக்குது. நல்லா நடக்கட்டும். இது ஒரு உள்கிளர்ச்சியை தூண்டியது. தனிநபர்களை விடுவிக்க சட்டம் அதிபரின் உத்தரவை சிஐடி நிறைவேற்ற மறுத்துவிட்டது. நடந்து கொண்டிருக்கும் வழக்குகளில் செல்வாக்கு செலுத்த சட்டமா அதிபர் முயற்சிப்பது தொடர்பான பரந்த பிரச்சனைகளை இது குறிக்குதுன்னு நாம் சொல்லலாம். மேலும் ரணில் வழக்கை நீத்து போக செய்ய சட்டம் அதிபரின் பாரிய முயற்சிகள் தோல்வியடைந்த குற்றச்சாட்டுகள் பரவலாக எழுந்திருக்கின்றது. ஆனால் வழக்கில் இது போன்ற சாத்தியமான உத்தரவுகளுக்கு சிஐடியின் எதிர்ப்பை குறிக்கிறது. அவங்க விரும்பிலேயே வழக்கு நீத்து போய் செய்யறதுக்கு. நிர்வாக தலைவராக ரணில் விக்ரமசிங்கே சட்டக்குழு அவரது அனைத்து வெளிநாட்டு பயணங்களுக்கும் அதிகாரபூர்வமானவை என்று கூறுகிறது. சட்டம் அதிபருக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் சிஐடி விசாரணைகளை நடத்துவது குறித்தும் அவர்கள் பிரச்சனைகளை எழுப்பியுள்ளனர். ஜனாதிபதி வழக்கறிஞர் அனுஜா பிரமரத்தின அவர்கள், ஜனாதிபதி வழக்கறிஞர் ரொனால்ட் பெரேரா மற்றும் வழக்கறிஞர் எராக் டி சில்வா அவர்கள் ஆகியோருடன் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க கடந்த வாரம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கை 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்குமாறு தலைமை நீதிபதியிடம் சீஃப் ஜஸ்டிஸ் சிஜே இடம் கோரிக்கை வைக்க சட்டம் அதிபர் துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக நம்பகமான தகவல்கள் கசிந்துள்ளது. ரணிலுக்கு எதிரான நீதித்துறை செயல்முறையை குறை மதிப்புக்கு உட்படுத்தவும் நாசப்படுத்தவும் சட்டம் அதிபர் துறையின் அவரது கூட்டாளிகள் மேற்கொண்ட சக்தி வாய்ந்த முயற்சிகள் தோற்கடிக்கப்படும் சூழ்நிலை இப்போது உருவாகி உள்ளதாகவும் அதே வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களில் சட்டம் அதிபரால் சர்ச்சைக்குரிய வகையில் திரும்ப பெறப்பட்ட வாபஸ் பெறுவாங்கல்ல, அவங்க விரும்பினா அவங்க ரிட்டர்ன் வாபஸ் பெறப்பட்ட 6 வழக்குகள் தொடர்பான கோப்புகளும் அங்கு விவாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவற்றில் 4 வழக்குகள் மீண்டும் திறக்கப்படலாம் என்றும் அறியப்படுகிறது. அதில் ஒன்றுதான் அது முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகொண்ட கேஸும் வருகுதான், நிறைய வருகுது. சிஐடி துறையின் பங்கேற்புடன் அண்மையில் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் 2 சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த 3 உறுப்பினர்களை கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு தொடர்பான கலந்துரையாடல் 2வது சுற்று கலந்துரையாடல்களின் போதும் நடந்துள்ளது. முதல் கலந்துரையாடல் என்பது பட்டமேசை ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் ஒரு உத்தியோகபூர்வ விஜயமா இல்லையா என்பதை விசாரிக்க லண்டன் சென்ற சிஐடி அதிகாரிகள் மூத்த அரசாங்க வழக்கறிஞர் சமதாரி பியசேன அவர்களும் சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையே முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. இந்த விசாரணைக்காக லண்டன் சென்ற குற்றப்புலனாய்வு துறையின் ASPS பெதமுல்லா அவர்களும் மற்றும் சீஃப் இன்ஸ்பெக்டர் நலிந்த ஹேரத் அவர்களுடனும் இணைந்துள்ளனர். லண்டனில் உள்ள சிஐடி அதிகாரி லண்டன் சென்ற சிஐடி அதிகாரிகளும் அங்கிருக்கின்ற அதிகாரிகள் அங்கனே காக்கி தட்டக்காரங்க அவங்களாலையும் சேகரித்த சான்றுகள் வழக்கை வலுவாக
முன்னோக்கி நகர்த்த போதுமானது என்று சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். ஆயிட்டானே நம்ம சொன்னமே, சாட்சிகளும் ஆவணங்களும் தடயங்களும் சாட்சிகள் ஆதாரங்களும் மிக பலு பெற்றிருக்கின்றது. இரண்டாவது ரவுண்ட் அவங்களுடைய செகண்ட் ரவுண்ட் பேச்சுவார்த்தை என்பது அதே நாளில் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் சிஐடி அதிகாரிகளின் பங்கேற்புடன் நடைபெற்ற இரண்டாவது சுற்று கலந்துரையாடலில் சட்டம் அதிபர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், அதான் நம்ம இருக்குதானே, அதாவது சூப்பர்மேன் திலீப் பீரிஸ் அவர்கள், இப்ப அவர் தானே சிட்டியா பிச்சு புடுங்குறாரு, அவர் தான் எதிர்கால சட்டம் அதிபர் என்று மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுகின்றோம். திலீப் பீரிஸ் அவர்கள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், அவரும் ஒரு அடிஷனல். சுதர்சன சில்வா அவர்கள் துணை சொலிசிட்டர் ஜெனரல், டிப்யூட்டி சொலிசிட்டர் ஜெனரல். அசாத் நவீதி அவர்கள் மற்றும் முந்தைய கலந்துரையாடலில் கலந்து கொள்ளாத ஒரு குழுவினர் கலந்து கொண்டனர் என்றும், குற்ற புலனாய்வு துறையின் சார்பாக அதன் இயக்குனர் SSP, அதை நாம் செல்லும் யாரு அது அதாவது எப்படி சொல்லலாம், நம்ம அவருக்கு நாம நிறைய பேர் வச்சிக்கோம், துப்பறியும் சீரமன்னு சொல்லலாமா, நிறைய அவரு பேர் இருக்குதா, சூப்பர்மேனா. SSP சாணி அபேசேகர் அவர்கள் மற்றும் CID DIG அசங்க கரவீத்து அவர்கள், IGP சட்டத்தரணி வீரசூரி அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில கலந்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட் பாருங்க, காவல்துறையின் உச்சகட்ட அதிகாரிகளும் சட்டம் அதிபர் துறையின் உச்சகட்ட உயர்பீடமும் தான் இந்த செகண்ட் ரவுண்ட் பேச்சுவார்த்தையில பேசிக்கிறாங்க. சட்டம் அதிபர் தனது சொந்த விருப்பப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதி விசாரணை இல்லாமல் விடுவித்த 6 மிகவும் சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான கோப்புகளும் இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவற்றில் 4 மிக முக்கியமான வழக்குகளை மீண்டும் கிளப்ப வேண்டும் என்று சிஐடி துறை அங்கு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கின் வழக்கு தொடர்பாக 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற குழுவை நியமிக்கும் திட்டம் இந்த விவாதத்தின் போது திடீரென முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டின் நீதித்துறை வரலாற்றில் இது ஒரு தனித்துவமான வழக்கு என்பதாலும், முன்னாள் நிறைவேற்று ஜனாதிபதி ஒருவர் குற்றவியல் குற்றத்திற்காக நீதியின் முன் நிறுத்தப்படுவது இதுவே முதல் முறை என்பதாலும், வழக்கை வெற்றிகரமாக எதிர்கொள்ள அரசு தரப்பு வலுவான அடிப்படையை கொண்டிருப்பதாலும் இந்த வழக்கை 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற குழு முன் கொண்டு வர வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் கோரிக்கை வைக்க இருக்கின்றார்கள். புத்தாண்டில் முதல் வாரத்திலே இந்த கோரிக்கை CJIயிடம் போகின்றது. சட்டம் அதிபரால் அல்ல, சட்டம் அதிபர் திணைக்களத்தால் முன்வைக்கப்படுகின்றது. அவர் தனியே கொடுக்கலையே, டிபார்ட்மெண்ட் கொடுக்குது பண்ணத்தான் முன். இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதால் சட்டம் அதிபர் பெரிதும் சங்கடப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதை எதிர்க்க அவருக்கு எந்த வழியும் இல்லை. இந்த கோரிக்கையை விரைவில் தலைமை நீதிபதியிடம் முறையாக சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிகிறது. நான் முன்ன சொல்றோம் இல்ல, இந்த வாரத்திலே, அதாவது அநேகமாக 5ஆம் தேதி வாக்கில் 6ஆம் தேதி, அடுத்த வாரம், இந்த 1-2 எல்லாம் காணாதில்ல, 5-6ஆம் தேதி வாக்குல ஜனவரி 1st வீக்லயே அவங்க கொண்டு வைக்க போறாங்க. சட்டம் அதிபர் பதவிக்கு தகுதியான ஒருவர் மூத்த அதிகாரி சட்டம் அதிபர் திணைக்களத்தில் இருந்த போது அவரை சட்டம் அதிபராக நியமிக்க அரசியலமைப்பு சபைக்கு முன்மொழிந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக நியமன அதிகாரி என்ற முறையில் நட்பு மோதல் இருப்பதால் சட்டம் அதிபர் பதிந்த ரணசிங்கே அவர்கள் ரணில் அவர்கள் தொடர்பான வழக்கில் தேவையற்ற முறையில் தலையிடக்கூடாது என்று சட்டத்துறையில் குறிப்பிடத்தக்க உள்விவாதம் நடந்து வருகிறது. இருப்பினும் சட்டம் அதிபர் கடந்த வாரம் முழுவதும் தொடர்புடைய வழக்கில் தலையிட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது என்ற கருத்தும் வெளியாயிருக்கிறது. இருப்பினும் 3 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வை நியமிக்கும் திட்டம் குறித்து ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட தற்போது மிகவும் கவலை அடைந்துள்ளதாக அவரது வீட்டு தகவல் தெரிவிப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஆக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விட மொட்டு கட்சிக்காரர்களைத்தான் அரசு அவசியமாக தண்டிக்க வேண்டும் என்பதும் நாட்டு மக்களின் கோரிக்கை. இது எப்படி பார்த்தாலும் ரணில் அவர்களின் வழக்கு மிகவும் இறுக்கமான கட்டத்துக்கு வருகின்றது என்பதால் அவர் இந்த $50,000 கட்டலாம் என்ற ஒரு விடயமும் வருகின்றது. அப்படி கட்டுப்பட்டால் அவர் குற்றவாளி தானே, அது தப்பலாம். அதுல ஒரு மீசையில மண்படாத கவரிமான் கேஸ் இருக்கு, அவருக்கு அந்த $50,000 பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் அது கேவலப்படுவாங்களே, ஏற்கனவே கையில விலங்கு போட்டு கேவலப்படுத்தியாச்சு, இன்னும் என்ன கட்டிப்பட்டு வேலையை பாருப்பாக. இது கொஞ்சம் முகந்து கிடைத்த நம்மளையும் தேடி வந்த செய்திகளையும் அறிந்து தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே.
என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.